கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 106 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்கள் இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சித்தத்தை தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். போன எபிசோடில் இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க சொல்றார் ஆண்டவர். இடுக்கமான வாசல் வழின்றது தான் நம்ம நித்திய ஜீவன் அடையக்கூடிய வழி. கேட்டுக்கு போற வழி, அழிவுக்கு போற வழி பார்த்தீங்கன்னா விசாலமும் விரிவும் நல்லா ஈஸியா பார்த்தீங்கன்னா, அதனால தான் பாருங்க உலகம் வந்து நிறைய பேர் அழிவின் பாதையில போயிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை சமீபமா இருக்குன்றத நிறைய சம்பவங்கள் நமக்கு உணர்த்திட்டு இருக்கு பாருங்க. இதுல வந்து ஆண்டவர் பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்கிறத பத்தி பேசுறதையும் அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்றோம். இப்போ பார்ப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, பிதாவின் சித்தத்தின்படி. எது பிதாவின் சித்தம், எது ஆண்டவரோட சித்தம் நம்ம அறிந்து கொள்ளணும்ன்றதுதான் நம்ம வேத வசனம் ஃபுல்லா நம்ம தியானிச்சு வாசிக்கணும் பாருங்க. அதை வாசிக்கும் போது நம்ம கண்கள் திறக்கப்படும். எது ஆண்டவரோட சித்தம், எது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசியிருக்காரு, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் நம்ம ஃபுல்லா வாசிட்டே வந்தோம்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், இல்லைன்னா ஒரு நாள் பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், ஒரு நாள் புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், இப்படி நீங்க வாசிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்க கண்கள் திறக்கப்படும். தியானிச்சு நீங்க வாசிக்கும் போது நீங்க நிறைய இடங்கள்ல பிரசங்கம் கேட்கலாம். நீங்க வேற வேற சபையா இருக்கலாம், ஏன் கிறிஸ்தவங்க அல்லாதவங்களா கூட இருக்கலாம். ஆண்டோட சித்தப்படி நடக்கிறவங்களா இருக்கீங்களா, அவரோட வார்த்தைய கேட்கிறவங்களா இருக்கீங்களா, அவர் வார்த்தையின்படி நடக்கிறவங்களா இருக்கீங்களா, இதுதான் முக்கியம். அதனால ஆண்டவர் சித்தப்படி நடக்கணும்ன்றத நம்ம அறிந்து கொள்ளணும் பாருங்க. இதுதான் வந்து வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும். நம்ம கிறிஸ்தவங்களே பாருங்க எத்தனை பிரிவுகள் இருக்கும் நம்ம. ஆனா எத்தனை பிரிவு இருந்தாலும் ஆண்டோட வசனத்தின்படி நடக்கிறது ஆண்டவருடைய சித்தம். நாம சொல்லிக்கலாம், எங்க சபையில வந்து பரிசுத்தாவி இருக்கு, அவங்க சபையில இல்ல, எங்க சபை முறைமை சரி, நாங்க வேதத்தின்படி நடக்கிறோம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்குள்ள வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன் ஒருத்தர் நம்மளுக்குள்ள சமாதானப்படுத்திட்டு இருக்கலாம், நம்ம தான் கரெக்ட்னு. ஆனா அது இல்லைங்க. ஆண்டவர் சித்தம் எது, ஆண்டவர் சித்தப்படி யார் நடக்கிறது, அது ஆண்டவர் சொல்றத நம்ம கேட்கணும். அதுதான் சரி. வேதம் வாசிக்கணும், வசனம் கேட்கணும். அந்த வசனம் கேட்கும் போது கூட பாருங்க ஆராய்ச்சி நம்ம கேட்கணும். அதாவது ஆண்டவரும் சொல்றாரு பாருங்க. இன்னொரு வசனம் படிப்போம். 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு, பாருங்க என்ன சொல்றாருன்னு, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க கள்ள தீர்க்கதரிசி? ஏன்னா அவர் ஆட்டுத்தோலை போர்த்திட்டு வருவாங்கன்னு சொல்றாரு. ஆட்டுத்தோலை போர்த்திட்டுன்னா நீங்க எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? அதுதான் சொல்றாரு. உங்களிடத்துல வருவார்கள், உள்ளத்தில அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அது எப்படி அறிஞர்கள் சொல்றாரு பாருங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஏன்னா அவங்க கனி வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் அப்படி சொல்றாரு பாருங்க. முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? இதுதான். அதான் நம்ம பாருங்க பகுத்தறியணும். நம்ம நிறைய பேசிட்டு வரோம். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து மனுஷரா பிறந்து கூட, மனுஷரா வளர்ந்து கூட பாவம் செய்யாம வாழ்ந்தார். ஆனா அந்த மாதிரி வேற யாராலையும் முடியாது. ஏன்னா எல்லாமே அவர் என்ன டிசைன் பண்ணாரோ, என்ன சிஸ்டம் நம்மளுக்கு உருவாக்குனாரோ, மனுஷரா பிறந்தா இப்படிதான் வாழணும், இப்படிதான் வளரணும்ன்றதை என்ன செஞ்சாரோ அதை அவரும் ஃபாலோ பண்ணார் பாருங்க. அவரும் வந்து கன்னியின் வயிற்றுல அவர் அத்தனை மாசம் கருவுல இருந்து பிறந்து குழந்தையா 1 வயசு 2 வயசு இப்படிதான் வளர்ந்தார். வளர்ந்து எல்லா வகையிலும் மனுஷனுக்கு என்னெல்லாம் தூக்கம், பசி இதெல்லாம் தெரிஞ்சுதான் வாழ்ந்தார் பாருங்க. ஆனா ஆண்டவரா வல்லமையா செய்ய வேண்டிய காரியங்கள் அவர் செஞ்சார் பாருங்க. அவர் ஆண்டவர்ன்றதையும் சொன்னார். அவர் என்ன நடக்க போகுது ஒன்னொன்னையும் வந்து நம்ம பேசிட்டு வரோம் பாருங்க. என்னென்ன நடக்க போகுது, பேதுரு மறுதளிக்கிறதையும் ஒன்னொன்னையும் நம்ம நிறைய சொன்னோம். ஆலயம் இடிக்கப்படும், 3 நாள்ல கட்டுவோன்றத, மரிப்பார் மீண்டும் உயிர் தெழுவார்ன்றத, ஆலயம் வந்து இந்த ஆலயம் இடிக்கப்படும் 3 நாள்ல நான் அதை எழுப்புவேன்னு சொன்னார். அது அவர் உயிர்க்கிறது தான் சொன்னார். இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரா வந்து அவர் நிறைய விஷயங்களை பேசினார், நிறைய அதிசயங்களை செஞ்சார் மனுஷரா பிறந்தா கூட. இது வந்து நம்ம எப்படி கள்ள தீர்க்கதரிசில தெரியணும். அதான் கனிகளினாலே அவங்களுடைய செய்கையும் கனிகள், அதாவது அவங்களுடைய வாழ்க்கை இல்ல என்ன கனிகள் அவங்க கிட்ட இருக்கு, அவங்க வார்த்தையில மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையோட கனிகள் எப்படி இருக்கு. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டா மட்டும் தீர்க்கதரிசி ஆயிட முடியாது இல்லையா? அந்த தீர்க்கதரிசியோட
என்ன கனிகள் அவர்கிட்ட இருந்து வருது, அவர் வார்த்தையில என்ன கனிகள் கிடைக்குது, அது முக்கியம் பாருங்க. இதுதான் நாம பகுத்தறியணுன்றது நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. யார் வேணா நான் அங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. என் பேரை சொல்லி சில காரியங்களை கூட செய்வாங்க. ஆனா நீங்க பகுத்தறியணும்னு ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. அதனால போர்த்தி கொண்டு வராங்க பாருங்க. இப்ப கூட பாருங்க, கிறிஸ்தவங்களா போர்த்தி கொண்டு நயவஞ்சகமா ஏமாத்துற வேலை, அதாவது துணிச்சலா பாவம் செய்யறாங்க. பாவம் செய்யறது, ஒருத்தரை ஏமாத்துறது, நயவஞ்சகம் பண்றது. ஏன் பாருங்க, செய்திகள்ல வாசிக்கும் போது நிறைய செய்திகள் மன வருத்தத்தை ஏற்படக்கூடிய செய்திகளா இருக்கு. ஏன்னா பெருங்குற்றங்கள் செஞ்சவங்க, பெரிய குற்றவாளிகள்லாம் எந்த மாதிரி பேரை வச்சிருக்காங்க, பொறுத்து கொள்ள முடியாத குற்றம், அப்படி ஒரு குற்றம் எல்லாம் செய்யறாங்க பாருங்க, துணிகரமா செய்யறாங்க. இதுக்கு இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. மத்தேயு 23:2 பார்ப்போம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதாவது பாருங்க, அவங்க எந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க? மோசே ஆசனத்துல. வேதபாரகரும் பரிசேயரும். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். ஏன்னா அவங்க மாத்தி சொல்ல முடியாது, வேதத்துல என்ன இருக்கோ அதுதானே சொல்ல முடியும். அதனால அவர்கள் சொல்லுகிறதை செய்யுங்கள், யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்க பாருங்க. எல்லாம் நிறைய பேர் பாருங்க, நானே நிறைய பேர் பார்த்திருக்கேன். வருத்தமான விஷயம் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வருத்தமான விஷயம். ஒரு போதகரா இருப்பாங்க, ஒரு சபையை நடத்துறவங்களா இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பேச்செல்லாம் ஆண்டவரோட வசனத்தை ரொம்ப வார்த்தைகள் அப்படி பேசுவாங்க பாருங்க. ஆண்டவரோட வசனத்தை அப்படி பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க செய்கை பாருங்க அப்படியே நேர்மாறா இருக்கும். அவர்கள் செய்கையின்படியோ, அப்பனா நீங்க பார்த்தாதானே அவங்க செய்கை தெரியும். நீங்க பார்க்காம எப்படி அவங்க செய்கை தெரியும்? ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. துணிகரமா பாவம் செய்யக்கூடியவங்க அவங்க. ஆண்டவருக்கே எதிரா அவரை கொலை செய்ய வகை தேடினவங்க அவங்க. ஆண்டவர் அவர் அதிசயம் செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனாலும் அவங்க அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்க தான் வழிமுறையா வந்தவங்க, அவங்க தான் பிரதான ஆசாரியாராகவும் வேதபாரகராகவும், அவங்க தான் அவங்களுக்கு வணக்கம் வைக்கணும். இப்படி அவங்க மரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கிறவங்க பாருங்க. அப்படி ஒரு உயர்வா அவங்க நினைக்கிறவங்களா இருக்காங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுது. அவங்க சொல்றதை செய்யுங்கன்றார், ஆனா அவங்க செய்யறத செய்யாதீங்க. உலகத்துல பாருங்க நம்ம இருப்போம், நம்ம யாரும் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, அவங்க என்ன ஏது அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அவர் என்ன அவனா செய்வார், அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியும். அவங்க செய்கையின்படி நீங்க செய்யக்கூடாது இல்லையா? சொல்லுகிறதை செய்யுங்கள். அவங்க சொல்லுவாங்க, வேதவசனத்தை பேசுவாங்க, ஆனா அதன்படி அவங்க நடக்க மாட்டாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பார்ப்போம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியா பிரவேசிக்கிறது அநேகர். இடுக்கமான வழியா ஆண்டவர் சித்தப்படி நடக்கணும்னா எல்லாமே கஷ்டம் தான் பாருங்க. வாழ்க்கையில சில பேர் உயர்வணும், ஆண்டவருக்கு இதுதான் சித்தம் நினைச்சிட்டு உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் அமையும் தவறான முடிவெல்லாம் எடுத்தீங்கன்னா அது நடக்காது. ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா, ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நீங்க இப்படி ஆளாயிடலான்றது அது நடக்கக்கூடிய காரியம். ஆனா அதுக்கு உண்டு பலவிதமான அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அதை நீங்க அவங்கள அணுகி அவங்க கிட்ட பேசி அதை முறையா செஞ்சு, அதுவும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உடனடியா ஒரு நாள்லயோ ஒரு மாசத்துல நடக்காது எதுவும். அதை நீங்க முறையா அணுகி முறையா செய்யும் போது உங்களுக்கு என்னன்னு கிடைக்குமோ, என்ன எதிர்பார்க்கறது கிடைக்குமோ, ஆண்டவர் அதுல உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா கூட கிடைக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்க ஆசீர்வாதம் நீங்க நினைச்சு போனீங்கன்னா அது தவறு. ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி கையில வச்சுக்கிட்டு ஆண்டவர் இது மூலமா என்ன ஆசீர்வதிப்பார் நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு அது மூலமா ஆசீர்வாதம் வரணும்னா நிச்சயமா வரும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வேற வேற வகையில. காஞ்சிபுரத்துல போய் காலாட்டிட்டு உட்காந்தா நடக்காது. காஞ்சிபுரத்துல தறி செய்யறவங்க காலாட்டுறதா அந்த காலத்துல சொன்னாங்க. தறி செய்யறவங்க அதிக அளவுல வருமானம் ஈட்டினதாவும், அதனால காஞ்சிபுரத்துல போய் உட்காந்து காலாட்டினாலே போதும் பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொன்னாங்க. அதை தவறா எடுத்துட்டு காஞ்சிபுரத்துல உட்கார்ந்து காலாட்டுற கதை, காலாடிட்டு ஆளாகணும்னு நினைச்சா தவறு, நடக்காது. அதனால எதையும் ஆலோசிச்சு ஆண்டவரோட சித்தம் எது, ஆண்டவர் நமக்கு என்ன சித்தம் வச்சுக்கிற, நம்ம வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் நடத்துவாரு அப்படின்றத நாம எப்படி நடக்கணும், வேத வசனத்தை வாசித்து அதை தியானிச்சு நாம தினம் தினம் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு, ஆண்டவரே என்ன நடத்தும், என் வாழ்க்கைய மாத்தும், என் வாழ்க்கையில இருக்க தடைகளை, பிரச்சனைகளை, கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கி போடும், என் வாழ்க்கை வளமா மாறும்படி, சமாதானம் சந்தோஷமா மாறும்படி என் வாழ்க்கையை நடத்தும் ஆண்டவரே, உன் சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி என் மனக்கண்ணை திறந்தருளும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமா நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைய கோருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.